ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ கொஞ்சம் பழசு, பட் வொர்த்தான வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே கருகருன்னு நீளமாக முடி வேணும்னு ஆசை இருக்கும். பட் இப்போ இளநரை பிரச்சனை காமனாக இருக்குது. எனக்கும் ஸ்கூல் டைம்லேருந்தே இளநரை பிரச்சனை இருந்தது. நான் ஹென்னா தான் எப்பவும் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால நான் ரீசெண்டாக ஹேர் கலர் யூஸ் பண்ணேன். ஸோ முடி எல்லாமே இப்போ ரூட்லேருந்து வெள்ளையாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வீட்டிலேயே வந்து ஹேர் கலர் பண்ணலான்னு வெஜிடலோட பயோ ஹேர் கலர் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சில் பவுடர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பயோ ஹேர் கலர், எந்த கெமிக்கலும் இல்லை, அமோனியா பிபிடி ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய டாக்டர்ஸும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாம். ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இதில் வந்து ஒரு மேனுவலும் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும், க்ளவுஸு அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா போடுறதுக்கான ஒரு மாஸ்க், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பவுச் ஓப்பன் பண்ணி இந்த பவுச்சில் இருக்கிற பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வார்மான மில்க் தான் யூஸ் பண்ணணும், பெட்டர் ரிசல்ட்ஸ்க்காக. நான் அதுக்காக வெது வெதுப்பான பால் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகோ பவுடர் இருக்குல்ல, அதாவது நீலியமாரின்னு சொல்லுவாங்க, அந்த பவுடரோட ஸ்மெல் தான் எக்ஸாக்டாக வருது. நீலியமாரி இல்லைனா இண்டிகோ பவுடர் வந்து முடியை கருப்பாக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்க்ரீடியண்ட். நம்ம ஹென்னா யூஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட் டே ஹென்னா போட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த இண்டிகோ பவுடர் தேய்ச்சோம்னா முடி வந்து ஆரஞ்சு கலரில் ஆகாமல் பிளாக் கலரில் ஆகும். இது நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு டைம் இல்லாததுனால தான் இப்போ ஹேர் கலருக்கு மாறினேன். இப்போது இதிலிருந்து வர ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இண்டிகோ பவுடரோட ஸ்மெல் தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரில் அப்ளை பண்ணும்போது முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது, வெட் ஹேரில் யூஸ் பண்ணணும். அதாவது முடியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ஹேர் வாஷ்க்கு அப்புறமா முடி கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இனிமேல் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் வாட்டரோட ஸ்ப்ரே வச்சுருந்தேன். அந்த ஸ்ப்ரேவை வச்சு நல்லா முடியை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ண போகிறேன். நான் எப்போவுமே ரைஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஃபேஸ்க்கு ஒரு நல்ல டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்கும் முடி வந்து கொஞ்சம் ஹேர் ஃபாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ரெமெடி. இப்போது ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேயே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணினேன். பட் ப்ரஷ்ஷில் பண்ணுறதை விட கையில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. யாராவது அப்ளை பண்ணி விடுற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் ஹேர் கலர் பண்ணேன். ஸோ ஹேர் லென்த் வரைக்கும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரூட்லேருந்து வர முடி மட்டும்தான் வெள்ளையாக இருக்குது. ஸோ நான் ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வாங்கின இந்த பேக்கும் ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு தான் அளவாக இருந்தது. ஹேர் லென்த்துக்கு ஃபுல்லாக வேணும்னா பெரிய பேக்கெட் தான் ஆர்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனும் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாம். ஹேர் மாஸ்க்கு போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். நான் இந்த மாஸ்க் போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த ஹேர் கலர் ஹேரை டார்க் க்ரீன் கலரில் தான் சேஞ்ச் பண்ணுச்சு.
பிளாக் கலர் ஆகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிகோ பவுடர் தான். இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஹென்னாவை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இண்டிகோ பவுடர் வாங்கி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஹேர் கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.